இன்று தமிழகம் என்று சொன்னாலே, தமிழ்நாடு என்று சொன்னாலே அது கேலிக்கூத்தாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டு காலமாக தமிழ்நாடு என்று சொன்னால் அது குடிகார நாடாக மாறியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சாராய கடை, மது கடைகளாக. இன்று தமிழ்நாடு என்று சொன்னால் அது ஊழல் நாடாக மாறியிருக்கிறது. டெல்லிக்கு சென்றால் தமிழ்நாடு என்று சொன்னால் அது கேலியாக, கிண்டலாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், சமீப காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்தியாவின் சரித்திரத்திலே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர், பதவியில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் சிறைக்கு சென்றது தமிழ்நாட்டில் தான் முதல் முறை. அதுவும் ஊழல் குற்றச்சாட்டுக்காக. இது அசிங்கம், கேவலம், அவமானம். அதே போன்று இந்தியாவின் சரித்திரத்திலே ஒரு மாநிலத்தின் தலைமை செயலாளர் வீட்டிலே வருமான வரித்துறை சோதனை, ஐடி ரேட் நடக்குது. இதை விட ஒரு அவமானம், கேவலம் எங்கும் கிடையாது. காரணம் ஊழல், ஊழல், லஞ்சம், லஞ்சம். தமிழ்நாட்டிலே எவ்வளவு நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வளவு பேரும் பனிஷ்மெண்ட் போஸ்டில் இருக்கிறாங்க, உருப்படாத இடத்தில் இருக்கிறாங்க. காரணம், ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஊழல் செய்கின்ற அதிகாரிகள் தான் நியமனம் செய்திருக்கின்றார்கள். ராம்மோகன் ராவ் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர். அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரியா அல்லது சீஃப் செக்ரட்டரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரி தான், தரம் தாழ்ந்த ஒரு செயலாளர். 6 மாதத்திற்கு முன்பு ஐயா அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில தெளிவாக சொன்னார், ராம்மோகன் ராவ் தகுதியற்றவர், ஊழல் செய்கின்றவர். பச்சையா சொன்னார் ஐயா, ஒரு தரகர் என்று சொன்னார். ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை ஜெயலலிதா. காரணம், ஜெயலலிதா கொள்ளடிக்க வேண்டும், ஒரே நோக்கம் கொள்ளடிக்கணும். மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், அதான் சொன்னான், மக்களுக்காக, மக்களுக்காக நான் சொல்லி சுத்தி இருக்கிறதெல்லாம். எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. இவரை தான் நான் போடுவேன். ராம்மோகன் ராவ், அவருக்கு மேல 22 அதிகாரிகள் இருக்கிறாங்க, சீனியாரிட்டி 22 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம், இவரைத்தான் வேணும். ஏன்னா இவர் தான் பயங்கரமா கலெக்ஷன் பண்ணி கொடுக்கிறவர். அந்த அம்மாவுடைய தனி செயலாளராக இருந்தார், அவரை பத்தி தெரியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலெக்டரா இருந்தப்போ எப்படி மணல் கொள்ள அடிக்கலான்னு கத்துக் கொடுத்ததே அவர் தான், ராம்மோகன் ராவ் தான். இதுல ஏன் நான் ஆதங்கப்படுறேன்னா, ஒரு தமிழ் எனக்கு ஆதங்கம். ஏன்னா தமிழ்நாடு பேர் இன்னைக்கு கெட்டு போகுது. இந்த மாதிரி அதிகாரிகளும் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளால கெட்டு போயிட்டு இருக்கு.